ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிவன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா ஆம்லேட் ரோல் குழம்பு. முட்டை குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆம்லேட் ரோல் செஞ்சு அதை ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு இப்போ என்னென்ன ஐட்டம் தேவைன்றதை பார்த்துக்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், குழம்பு பொடி, இது இல்லைனா தனித்தனியாக மிளகாப்பொடி மல்லிப்பொடி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இங்கே சில ஐட்டம்ஸ் வந்து அரைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், ஒரு 6 to 10 முந்திரி பருப்பு, மிளகு, சோம்பு கொஞ்சம், அப்புறம் துருவின தேங்காய். இது ஒரு 6 பேருக்கு வர மாதிரி இன்றைக்கி நம்ம கிரேவி பண்ண போகிறோம். உங்களுக்கு கம்மியாக போதுன்னா தேங்காய் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், ஜீரகம், 4 முட்டை, தேவையான அளவு உப்பு. இது இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். அந்த ஆயில் சூடான பிறகு அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஃப்ரை ஆனதும் அதில் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது நல்லா கோல்டன் கலர் ஆன பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரத்தில் வதங்கும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, மிளகு, சோம்பு, வெங்காயம் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு திரும்ப அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் தேங்காயே சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இங்கே அந்த குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன் 2 ஸ்பூனு. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடுறப்ப அம்மியில் அரைச்சி போட்ட அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் குழம்பு பொடி இல்லைன்னா தனித்தனியாக மல்லிப்பொடி, மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழம்பு பொடினா நல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் குழம்பு பொடி வைக்க சொல்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அதில் ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. அந்த மசாலா வடை போன பிறகு அதில் அந்த கோகோனட் பேஸ்ட் நம்ம அரைச்சதை போட்டுருங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வழக்கம் போல் தொட்டு செய்கிற அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி கழுவிட்டு அந்த தேவையான அளவு தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது கொதிச்சுட்ருக்க வேலையில் ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்து போட்டுக்கலாம். அதில் உப்பு, மிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணால் தான் ஆம்லேட் ரோல் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ ஆம்லேட் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல எக்கு, அதை ஒரு 2 கரண்டி அதில் போட்டு நல்லா எப்பயும் ஆம்லேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அது மாதிரி நல்லா பேன் ஃபுல்லாக வர மாதிரி போட்டுட்டு ஷேக் பண்ணி நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒரு சைடு வேகட்டும். அது ஒரு 3/4 குக் ஆனால் கூட போதும். அதுக்கப்புறம் அதை நல்லா ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு அதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேன்லேயே லாஸ்ட்டில் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க சைடில். இப்போ திரும்பவும் மீதி இருக்க எக்கில் இன்னும் 2 கரண்டி போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அது மாதிரியே திரும்ப ஷேக் பண்ணி நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த 1 சைடும் வேகட்டும். ஒரு 3/4 வந்த பிறகு திரும்ப அது மேலேயே வந்து ஏற்கனவே ரோல் வச்சுருந்தோம்ல, அது மேலேயே சேர்த்து ரோல் பண்ணிக்கோங்க. அந்த ரோலையும் சைடில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ திரும்ப ரிமைனிங் இருக்குல்ல, அதில் 2 கரண்டி போட்டுட்டு திரும்பவும் ரோல் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆம்லேட் ரோல் ரெடி. அதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த மெத்தட் கஷ்டமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் நார்மலாக ஆம்லேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரோலாக வந்ததெல்லாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து கிட்ஸுக்கு நீங்கள் அப்படியே இது ஒரு ஸ்நாக்காக கொடுக்கலாம். அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் கொஞ்சம் கெச்சப் அப்ளை பண்ணிவிட்டு லஞ்சுக்கு கூட நீங்கள் பேக் பண்ணலாம். இப்போ நம்ம ஆம்லேட் ரோல்ஸ் ரெடி. இதை வந்து ஃபைனலாக நம்ம கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த கிரேவி நல்லா கொதிச்சுட்ருக்கு இல்லையா, அதில் இந்த ஆம்லேட் ரோலை போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் தாங்க, அது செட் ஆனால் போதும். ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கனால சீக்கிரத்தில் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ஆம்லேட் ஃபுல்லாக ரோல்லாம் தனித்தனியாக பிஞ்சு வந்துடும். போட்டதும் ஒரு நிமிஷம் அது செட் ஆகிறதுக்காண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இது எக்குக்கு பதிலாக இதில் வந்து இதே சேம் கிரேவியில் பன்னீரோ இல்லை டோஃபுவோ ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி போட்டு நீங்கள் கிரேவி பண்ணலாம். நம்ம ஆம்லேட் ரோல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, நானுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Subscribe for more videos.